இந்த விலாகில் நம்ம வியட்நாமீஸ் ஈரன் பார்ட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல தான் எங்களுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். உள்ளே வந்ததுமே எங்களோட பிளேஸில் நாங்கள் உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்க கேப்லேயே குட்டி குட்டி ஃபன் கேம்ஸ்லாம் வச்சாங்க. அதில் நானும் சேர்ந்துருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு கேம் வச்சு அந்த கேமில் அவுட் ஆகிறவங்கள அகைன் ஒரு கேம்லேயும் விளையாட வச்சாங்க. அந்த கேமில் நான் வின் பண்ணல, ஒரு பொண்ணு வின் பண்ணாங்க. ரொம்பவும் ஃபன்னாகவும் ரொம்ப ஜாலியாகவும் போணுச்சு. வியட்நாம் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து தனியாக ஒரு கேமில் ப்ளே பண்ணுறேன்னா அது இதுதான். அதனால இது ரொம்ப எனக்கு ஸ்பெஷலாகவும் இருந்துச்சு. அகைன் எல்லோரும் சாப்பிட கண்டினியூ பண்ணிட்டாங்க. எல்லோரும் வியட்நாமீஸ் ஃபுட் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் மட்டும் நம்ம இந்தியன் ஃபுட் புளிசாதம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு வியட்நாமீஸ் ஃபுட் அவ்வளோவா இன்னும் செட் ஆகலை. அகைன் மறுபடியும் கேம்ஸ் வச்சாங்க. அந்த கேமில் நான் விளையாடல, பட் எல்லோரும் விளையாண்டாங்க. ஜாலியாக ஃபன்னாக போச்சு. நான் எப்போ இது மாதிரி எல்லோரும் கூடயும் வெளில போனாலும் கிளம்பலாமான்னு கேட்டுகிட்டே இருப்பேன். பட் இந்த ஒரு டைம் தான் நான் இந்த ஒரு வேர்ட் கேட்கவே இல்லை. ஏன்னா அவ்வளோ ஃபன்னாக போணுச்சு. டைம் போகிறதே தெரியல. நாங்கள் போய் 3 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. பட் டைம் போனதே தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் அங்கே உள்ள டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே மோஸ்ட்லி கிஃப்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷோ பீஸாக இருக்காது. எல்லாமே அமௌண்ட்டாக தான் இருக்கும். தேவையில்லாமல் எந்த ஒரு கிஃப்ட்டும் தரமாட்டாங்க. நமக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு யோசித்து தான் தருவாங்க. எப்போதுமே எந்த கிஃப்ட் வந்தாலும் அது மணியாக மட்டும்தான் இருக்கும். அப்புறம் அங்கே வந்திருக்க யோகா டீச்சர்ஸ், யோகா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வச்சு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தாங்க. அதுலேயே நாங்கள் போஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே உள்ளவங்க மட்டும் ஏதோ கேம் மாதிரி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அது என்ன கேம்னு எங்களுக்கு தெரியல. பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாகவும் புதுசாக வந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிச்சு. ஆனால் அந்த கேமில் நான் விளையாடல. என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் போய் கலந்துக்கிட்டாங்க. சும்மா விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த கேமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விளையாண்டுட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜாலியாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ஃபைனலாக நாங்கள் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப கேப் புக் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ.